Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to 111 Tarot in Tamil. So Thursday special சாய்பாபா மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Number 1, 2, 3 நினச்சிக்கோங்க. File 1 இது, File 2 this one, File 3. ஓகேவா? So let us start with File 1. File 1. Hi File 1, யாரெல்லாம் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பாபா மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரணடைதல். மேன்மை அடைந்த சக்தி தேவதைகளிடம் சரணடைந்து அவர்களிடம் உனது நிகழ்வுகளை எல்லாம் ஒப்படைத்து விடு. ஸோ எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் பாபாட்ட வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டு அமைதியாயிடுங்க, சரணடைஞ்சிருங்க. ஓகேவா? உள்ள உரிமை, உனக்குள்ள உரிமை அனைத்தும் உன்னை வந்து சேரும் அப்படின்னும் சொல்றாரு. அவர் மேல உனக்கு அதிகமான உரிமை இருக்குது உங்களுக்கு அப்படின்னும் சொல்றாரு. ஓகேவா? உனது விருப்பங்கள் மட்டுமல்லாது உனது உள்ள உரிமைகள் அனைத்தையும் பாபாவிடம் சமர்த்து விடு. ஸோ எல்லாத்தையுமே எனக்கு உரிமையானது அப்படின்னு நினைக்காம எல்லாமே வந்து பாபாட்ட வந்துட்டு சமர்ப்பித்து விடு. இங்கேயும் சரண்டர், இதுலயும் சரண்டர் ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. தியானம். ஸோ தியானம் பண்ணுங்க கண்டிப்பா. File 1 தியானம் செய், ஜபம் செய், பிரார்த்தனை செய் அதிகமாக. ஓகேவா? இப்ப நீங்க சப்போஸ் எனக்கு தியானம் பண்ண தெரியாது அப்படின்னா விளக்கு பொறுத்துறீங்க அப்படின்னா பொத்திட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. அந்த மாதிரி பிரார்த்தனை கூட செய்யலாம், ஜபம் செய்யலாம். ரைட்டா? இப்போ இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை டெய்லி ஒரு 108 டைம்ஸ் வந்து சொல்லி பாருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுறத பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு ஓம் அப்படின்றத 108 தடவை சொல்லிட்டு வாங்க. ஓகே. உங்களுக்கு தியானம் செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட், அந்த ஜபமாலையை வாங்கிக்கோங்க, கையில் வச்சுட்டு 108 தடவை அந்த ஓம் மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டு வந்து பாருங்க. நிறைய வித்தியாசம் வந்து தெரியும். அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்களுக்கான ஒரு நியூ growth இருக்க போகுது. ஓகே, அதுக்கான ஒரு வழி பறக்க போகுது. அண்ட் நீங்க எது பார்த்துட்டு இருக்கீங்க? File 1. எஸ், சம்திங் நீங்க வந்து சில பேர் வந்து ஆன்லைன் மூலமா எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். த்ரூ ஆன்லைன் ஏதாவது ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஏதாவது பணம் வர வேண்டி இருக்குதா, அது வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை ஆன்லைன் மூலமா உங்க பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ டிலே ஆயிட்டு இருக்கிற விஷயம் வந்து சம்வாட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கலாம். நீங்க ஸ்டெப் எடுக்காம இருக்கிற மாதிரியும் தெரியுது. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்னால கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த செய்யக்கூடிய தியானம் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ த்ரூ ஆன்லைன் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்து வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. உங்களுக்கான ஆனது உங்களை வந்து சேரும் அப்படின்றது தெரியுது. ஓகே. ஸோ கண்டிப்பா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு நியூ பிகினிங் தெரியுது. அது வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை பாபாட்ட வந்து சரண்டர் பண்ணிருங்க. அதுதான் எங்க விஷயம். சரியா? உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் growth வந்து இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நடக்காம தாமதம் ஆயிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து நீங்க நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு இங்க ஏஸ் ஆஃப் பென்டக்கிள். அதுல வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. அதனால வந்து நம்பிக்கையோட இருங்க அப்படின்றதுதான் இங்க நமக்கு கிடைக்குது. ரைட்? ஸோ File 1 நினைச்சவங்களுக்கான மெசேஜஸ் இதுதான். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. நெக்ஸ்ட் File 2 போகலாம். ஸோ ஹாய், யாரெல்லாம் நம்பர் 2 எதிர்பார்த்தீங்களோ File 2 நம்பர் 2 நினைச்சவங்களுக்கான பாபாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே. கர்ம பலன். அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் அவரவர் கர்ம பலன்களே அன்றி தண்டனைகள் அல்ல. ஸோ ஆன்மீக அதாவது சில விஷயங்கள் வந்து நடக்குது, உங்களை வந்து காயப்படுத்துது அப்படின்னா அது வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்டா நினைக்க தேவையில்ல. அது வந்து ஒரு கர்ம பலன் தான். ஓகே. அந்த உங்களுடைய கர்ம பலன் தான், அது தீருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. ஆன்மீக தூய்மை அடைதல். மனித சக்திகள், தேவதைகள், காக்கும் தேவதைகள் இவை அனைவரும் உனக்கு ஆன்மீக தூய்மைதனை அருள் கூர்ந்து கொண்டிருக்கின்றனர்.
ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படி சொல்றாரு. எப்பவுமே உங்களை சுத்தி பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு, ஏஞ்சல்ஸ் உடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய அந்த நீங்க ஸ்பிரிச்சுவலா போகக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா ஈவன் அந்த கர்ம பலனே உங்களை அந்த ஸ்பிரிச்சுவலா நோக்கி தான் எடுத்துட்டு போகுது. ரைட், நீங்க பாருங்க அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. காலவரை, அனைத்து உறவு முறைகளுக்கும் ஒரு காலவரை உண்டு. 1 செகண்ட். ஸோ பைல் 2, அனைத்து உறவு முறைகளுக்கும் ஒரு காலவரை உண்டு, அவை எல்லாம் என்றைக்காவது முடிந்து விடக்கூடியவை என்பதை உணர்வாய் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ காலவரை இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எனக்கு எப்படி தோணுதுன்னா நீங்க பட்டுட்டு இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஒரு காலவரை உண்டு. ஓகேவா, அப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறது கிடையாது, அது கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அண்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சன், அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களுக்கான ஹெல்ப் உங்களுக்கு வரும் அப்படின்னு பாக்குறோம். நம்ம நீங்க நேர்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க தெரியுது. சில பேர் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்க ஒரு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் கிடைக்கும். மணி வர வேண்டி இருக்குது அப்படின்னா அது வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒன்று நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தேவையான ஹெல்ப் இமோஷனல் சப்போர்ட் கூட கிடைக்கலாம், ஃபினான்சியல் சப்போர்ட்டும் கிடைக்கலாம். ஓகே, அண்ட் சம்வாட் உங்களுக்கு யாரோ வழிகாட்ட கூட செய்கிறாங்க, மேபி அது பாபாவா இருக்கு. ஓகே, அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெண் மூலமா கூட அவர் உங்களுக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இவங்க எனக்கு ஒரு பர்சன் உங்களுக்கு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு அனுப்புறாரு பாபா. ஓகே, அண்ட் நியூ ஜாப், நியூ பிகினிங், நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பிடிவாதமா நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், இந்த மாதிரி நியூ பிகினிங் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி நியூ ஜாப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த ஒரு காரணம் தான், அது ஒரு முடிவுக்கு உங்களுக்கு லைஃப்ல ஒரு பிரைட்னஸ் வர்றதுக்கான ஒரு சப்போர்ட்டா பாபா ஆசீர்வாதம் பண்றாரு. ஓகேவா, ஸோ பைல் 2. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. நம்பர் 3 நினச்சோங்க. ஹாய் பைல் 3, யாரெல்லாம் நம்பர் 3 நினச்சிங்களோ உங்களுக்கான பாபா மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பற்று, சிவனும் சக்தியும், ஆழ்ந்த உள் நம்பிக்கை. உனது உலக பற்றுகளின் நடுவில் உனது ஆன்மீக கடமைகளை கைவிட்டு விடாதே. உன்னிடத்தில் உள்ள ஆண்மையின் வலிமையையும் பெண்மையின் மென்மையையும் சமமாக பாவிக்கவும். உனது ஆழ்ந்த உள் நம்பிக்கையானது உன் துன்பங்களையும் கவலைகளையும் அடக்கி மேலோங்கட்டும். ஸோ உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, பாபா மேல உள்ள ஒரு பற்று, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா நிற்கும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அண்டு அதிகமா நீங்க உலக பற்று நோக்கியே போயிட்டு இருக்கீங்களா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நோக்கியே போயிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் ஆன்மீக சைடும் பாருங்க அப்படின்றாரு. ஓகேவா, அப்பப்போ ஒரு ஆன்மீக பயணம் ஏற்படுத்திக்கோங்க. பாபா கோயில் போறதா இருந்தா போங்க, இல்ல வேற ஏதோ சம்வாட் ஒரு அந்த ஆன்மீக கடமைகளையும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, உங்களுடைய உள் நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கையானதுல எதுவும் ஏதாவது ஒரு சலிப்பு வந்துருச்சா உங்களுக்கு? மேபி அதெல்லாம் இல்லை, அது அந்த நம்பிக்கை உன்னுடைய கவலைகளையும் துன்பத்தையும் போக்க போகுது அப்படி சொல்றாரு. ஸோ நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஓகே, ஸோ சிவனும் சக்தியும் பார்க்கும்போது ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பெண்மைத்தன்மை இருக்கும், ஒரு பெண் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கும். எல்லாத்தையுமே சமமாக பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
ஸோ ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் பர்சனை வந்துட்டு நீங்கள் ஈக்குவலாக நான் பார்க்க முடியாது, அது எப்படி எனக்கு ஈக்குவலாக ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அந்த எண்ணத்தையும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஈக்குவலாக பார்க்க ஆரம்பித்தாலே ஒருத்தருக்குரிய உணர்வுகள் இன்னொருத்தருக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பிக்கும் போது ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஓகேவா? நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வராது. ரைட்? ஸோ உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க. அட் த சேம் டைம் எல்லாரையும் வந்துட்டு யார்கிட்டையும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் இருக்க வேண்டாம். அதே நேரம் உங்களுக்கு பாபா மேல இருக்கிற நம்பிக்கை உங்களை வந்துட்டு கண்டிப்பா கரை சேர்க்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. டேரோ கார்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். 10 of Pentacles, 8 of Swords, 9 of Cups. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாது இந்த மாதிரியா நினைக்கிறீங்களா? நீங்க நான் நினைச்சது என்னைக்கு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு, என்னைக்கு எனக்கு நடந்திருக்கு, எனக்கு இப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும், இப்படிதான் எனக்கு லைஃப் போகும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தா அதை மாத்திட்டு ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. ஸோ 8 of Swords வந்து கண்டிப்பா அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன், நீங்க இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப கரண்டா சப்போஸ் ஒரு கவலையான ஒரு மனசுல கவலையா இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அது வந்து நீங்களா ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்றது கன்ஃபார்ம். ஒரு டவுட் இருக்குது, இல்ல ஒரு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அதுவுமே வந்து அது நீங்களா நினைச்சுக்கிறது தான். அது அவங்க அந்த நோக்கத்துல பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகேவா? சம்வாட் ஃபேமிலிக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் நீங்க ஒரு தவறுதலான எண்ணம் இருக்கலாம், இல்ல அவங்க அப்படி பேசிட்டாங்க இல்ல பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் உணர்வு அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது தேவையில்லை அப்படின்றது தான் கிடைக்குது நமக்கு. அப்புறம் 9 of Cups பார்க்கும்போது உங்களுடைய ஆசை நிறைவேறும், இல்ல உங்க ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அந்த ஒரு குழப்பம், நிறைவேறாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் விரும்புற மாதிரியான மேரேஜ் எனக்கு நடக்காது, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்ததுன்னா அது தூக்கி போட்டுருங்க. நம்பிக்கை வைங்க, நீங்க விரும்புற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது நியூ ப்ரப்போசலா இருக்கலாம், நியூ ஜாபா இருக்கலாம், மேரேஜ் லைஃபா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க கொஞ்சம் இதுல இருந்து வெளியில வரணும், அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் இது வந்து தேவையில்லாதது ஆக்சுவலி. ஓகேவா? கன்ஃபார்மா நீங்க எடுத்துக்கலாம்.